அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தினமும் இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள். மறக்காமல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சின்ன ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவருடைய வார்த்தை அதில் ஜீவன் இருக்கிறது. அது அநேகரை உயிர்ப்பிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆகையினால ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் இப்படியா சொல்கிறது: மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகளை எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று சொல்லி அருமையான ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நான் கடந்து போகிற பாதைகளெல்லாம் கரடு முரடான பாதைகளில் போய்கொண்டிருக்கிறேன். அநேக வேதனைகளோடு உபத்திரவத்தோடு நான் கடந்து போயிட்டு இருக்கேன். என்னுடைய கஷ்டத்தை யாருக்குமே தெரியாது. நான் இவ்வளோ வேதனைப்படுகிறேன், உபத்திரவப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், பாடுபடுகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? இருதயத்தில் வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வழிகளெல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால கர்த்தருக்காக நீங்கள் காத்திருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து உங்களுடைய வழிகளெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய வழிகளை தெரியப்படுத்தும் போது எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்கள் நேராக போய், ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்குதுப்பா, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க, இதில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, ஜெயத்தை தாங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய, அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வழிகள் எல்லாம் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நீங்கள் ரகசியமாக ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்களா? அவைகளும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆகையினால இன்றைக்கு உங்களுடைய காரியங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் உங்களுடைய வழிகளில் இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் இந்த நாளில் உணர்த்தப்படும் போது ரகசியமான பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்யும் போது அவைகளை ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் வழிகள் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை மறந்து போயிடாதீங்க, விசுவாசிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.